பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே அந்த 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த கீழே மத்திய பகுதியில் வாசிக்கும் பொழுது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நான் அவர்கள் துக்கத்தை நான் மாற்றுவேன், சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி, யாருக்கு என்று சொன்னால் 31ஆம் அதிகாரத்திலே அந்த 12 வாசிக்கும் பொழுது இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதாவது தேவன் கொடுக்கிற நன்மைகளுக்காக கர்த்தரை நோக்கி ஓடி வருகிற ஜனம், ஆண்டவரை தேடி வருகிற ஜனம், கர்த்தருடைய நன்மைக்காக கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக ஓடி வருகிற தேடி வருகிற ஜனத்துக்கு தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். ஆண்டவரிடத்தில் நன்மையை பெறுவதற்காக, ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அவரை நோக்கி ஓடி வருகிற தேடி வருகிற ஜனத்துக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? முதலாவது அவங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தான் உனக்கு நித்திய வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் நித்திய வெளிச்சம் என்று சொல்லலை, ஒரு நிர்வாகம், ஒரு தலைமை உனக்கு நித்தியமானது என்று வேதம் சொல்லலை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், அவரே உனக்கு நிரந்தரமானவர், அவரே உனக்கு காலமெல்லாம் வெளிச்சமாக இருக்கக்கூடியவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்கம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை நோக்கி ஓடி வரும் பொழுது, அவரை தேடி வரும் பொழுது, கர்த்தர் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் அவர் மாற்றக்கூடியவர், அவர்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது, தேவன் உங்களை தேற்றுகிறவர், அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், கர்த்தரே உங்களுக்கு நித்தியமாய் அவர் வெளிச்சமாய், அவர் உங்களுக்கு சந்தோஷமாய், அவர் உங்களுக்கு மகிமையாய் இருப்பார். அவர் சகலத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆறுதலின் தேவன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சகலத்திலையும் சகல காரியத்திலையும் அவர் உங்களுக்கு ஆறுதலை தந்து அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுத்துவார். தொடர்ந்து கீழே 14 வாசிக்கிறோம். என் ஜனம் என் ஆண்டவர் சொல்கிறார், அவரை தேடி வருகிற ஜனத்தை குறித்து சொல்கிறார். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே நாட்களில் எல்லா காரியத்திலையும் அவர் உங்களை திருப்திப்படுத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரே உங்களுக்கு நித்தியமாக வெளிச்சமாக இருப்பார், ஆசீர்வாதமாக இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்கள் துக்கத்தை கர்த்தர் தாமே சந்தோஷமாய் மாற்றுவார், சகலத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான இந்த பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.